இந்த இடத்த கட் பண்ணால் அங்கிள் ஜி தான் காட்டுறாங்க. அங்கிள் ஜிக்கு ஹீரோ ஒரு யங் மாஸ்டரோட கையை வெட்டிட்டான்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைக்குது. ஸோ அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு யங் மாஸ்டர் கதையவே முடிச்சிருக்கான். அதில் இந்த யங் மாஸ்டர் கையை வெட்டியிருக்கான். ரொம்ப பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு அங்கிள் ஜிக்கு நல்லாவே புரியுது. சொன்னாக்கா தான் பார்த்துக்கலாண்டா, எது வந்தாலும் பண்ணுறோம், அவன் கூட நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்மளுடைய அங்கிள் ஜி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சிட்டு இருக்கும் போது, பரவாயில்ல நானும் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், பிரின்சஸோட அப்பாகிட்டே சொல்லலாம், ஸோ அவரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், அதோட இல்லாமல் ஸ்வாட் கிங்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஜியை சமாதானப்படுத்துகிறாங்க சொன்னாக்கா. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா எது வேணாலும் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ இதுதான் அவன்கிட்ட எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாக்காவும் நினைக்கிறாங்க. அந்த இடத்த கட் பண்ணால் நம்மளுடைய ஸ்வாட் கிங் ஃபர்பிடன் ஏரியாவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோடைய சீனியர் பாத்தியா என்னோட ஜூனியர் பிரதர் எவ்வளோ கூலாக இருக்காருன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்வாட் கிங் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, ஹே என்ன பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரி பேச்ச விட்டா எனக்கு வேறு எதுவும் கிடையாதான்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்வாட் கிங் சொல்கிறாரு. ஸ்வாட் கிங் பார்த்தீங்கன்னா உங்கள்லாம் வச்சு நான் எப்படி மேக்க போகணும், ஒரு கோவ பிடிச்ச பொண்ணு, ஒரு ஜி, அவன் ஒரு லூசு பைய, இப்போது இந்த கோவக்கார பாய்சன் யூஸ் பண்ணுற இந்த பையார, இவங்கெல்லாம் எப்படி ஸ்டூடெண்ட்டாக ஏற்றிட்டோன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வாட் கிங் சொல்கிறாரு. ஆக்சுவலி ஸ்வாட் கிங் பார்த்தீங்கன்னா ஜியை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷியோவா குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடந்திருக்கும். அந்த கல்யாண பொண்ணை பார்த்தீங்கன்னா ஜி தூக்கியிருப்பார். ஸோ அதில் ஏற்பட்ட பிரச்சனை தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்வாட் கிங் அவருக்கு துணையாக நின்று இருப்பார், ஜிக்கு துணையாக. ஸோ இது இல்லாமல் இப்போ இது எவ்வளோ பெரிய பிரச்சனை கொண்டு போகுதோன்னு தெரியுமா. நம்ம ஸ்வாட் கிங்கும் பார்த்திங்கன்னா தயாராக இருக்கும்போது என்னதான் நம்ம நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாலும் இந்த இதை வச்சுக்கிட்டு அவங்கள தோக்கடிக்க முடியுமா இல்லையான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வாட் கிங்கும் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹீரோவுடைய சீனியர் பார்த்திங்கன்னா கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது, நம்ம எல்லோ கலர் மண்டையோடைய தாத்தா இருப்பார் இல்லையா, ஸோ அவர் தான், ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு கட் பண்ணால் எல்லோ ஹேரோடைய தாத்தாவை தான் காட்டுறாங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் விட்ட ஒரு பஞ்சிலேயே ஒரு மிகப்பெரிய பள்ளமே ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய ஆள் கூட பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்வாட் தாத்தா கிட்ட வந்து கால் வருது. என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க, இப்போ அந்த கேம்பில் தானே நீங்கள் இருக்கணும், எதுக்கு திடீர்னு எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது என் பேரனுக்கு பிரச்சனையா அப்படி கேட்கும்போது, இல்லை உங்கள் பையன் நல்லா தான் இருக்கான், இப்போ அந்த போட்டியில் தான் இருக்கான், நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கறதுக்காக நான் உங்கள்கிட்ட மீட் பண்ணுறதுக்காக இங்கே காண்டாக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வாட் கிங்னு சொல்லும்போது, என்ன அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட ஒரு ஜீனியஸான ஒரு பையன் இருக்கான், ஸோ அவன் வந்து தடை செய்யப்பட்ட பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் அவனை காப்பாற்றணும் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் அவனை காப்பாற்றணும்னு நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வார்த்தத்தை சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அவன் தடை செய்யப்பட்ட பவரை யூஸ் பண்ணுறான், ஸோ அதனால் அவனுக்கு மரணம் தான் பரிசாக கிடைக்கும் அப்படின்ட்டு காங்கும் சொல்கிறாரு. ஸோ அவர் பேரை காங்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா அப்படின்ட்டு ஸ்வாட் கிங் கேட்க, என்ன அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு நம்ம காங்கும் கேட்குறாரு. உங்களுடைய பேரை அந்த பேலஸில் ட்ரைனிங் எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வாட் கிங்க சொல்கிறாரு. என்ன அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய காங்க யோசிக்கிறாரு. ஏன்னா நம்ம ஸ்வாட் கிங் சொல்கிற இடத்துல அவனுடைய பேரன் ட்ரைனிங் எடுத்தாங்கன்னா, ஸோ அவன் பேரன் அவனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிடுவான். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம காங்க யோசிச்சுட்டு இருக்காரு. சரி நான் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் நம்ம ஸ்வாட் கிங் கேட்கும்போது, அந்த பையன் மிலிட்ரிக்காக ஒர்க் பண்ணோம், அந்த போரில் ஜாயின் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு காங்கும் சொல்கிறாரு. எல்லாரும் சாகிறத விட இது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வாட் கிங்கும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்த கட் பண்ண நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ அந்த ஃபர்பிடன் ஏரியாக்குள்ளே நுழைஞ்சிடறோம். ஸோ அந்த ஏரியாவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் வெளி சிதைவாக இருக்குது. ஸோ நிறைய டிமென்ஷன் பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருக்கு. ஸோ இதில் எதில் மாட்டினாலும் அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா இவங்க 6வது லெவல் கிட்டத்தட்ட வந்துடுறாங்க. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா 6வது லெவல் வந்துட்டோம், இந்த லெவலுக்கு வந்ததுக்கு காரணமே நம்மளுடைய ஸ்வாட் கிங் தான் சொல்லிட்டு ஸ்வாட் கிங்க்கு பெருமை வீச ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம பிரின்சஸோடைய தாத்தா கூட 7வது லெவலில் தொலைஞ்சு போயிருக்காரு. அதை பற்றி நம்ம பிரின்சஸ் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்த வழியை கூட கண்டுபிடிக்க முடியல, ஸோ அதனால் பற்றி பண்ணுங்க, ஸோ அப்போ ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோடைய கான்ஷியஸ் வேர்ல்டுக்குள்ளே ஒரு ட்ரீ இருக்கும் இல்லையா, அந்த டிவைன் ட்ரீ, அந்த ட்ரீ ஃப்ரூட் வந்திருக்கு. அந்த ஃப்ரூட்டில் நம்ம ஹீரோ எடுத்து பார்க்குறோம். அந்த ஃப்ரூட்டோடைய பவர் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுடைய பவரை பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்க முடியும். இது வந்து 3 மணி நேரம் தான் ஒர்க் ஆகும். இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணுறவங்களுடைய பவரை பொறுத்து தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு சூட்டபுளாக அந்த பவர் மாறிச்சுன்னா உங்களால் அந்த பவர் யூஸ் பண்ணிக்க முடியும், அப்படி இல்லை அப்படிங்கன்னா அந்த ஸ்கில் வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அந்த ஃப்ரூட்டோடைய டீட்டெயில்ஸ் தெரியுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா யாரோட ஸ்கில் எடுக்கலாம், அந்த எல்லோ கலர் மண்டையனுடைய ஸ்கில் எடுக்கலாமா, இல்லை அந்த அசாசின் போனுடைய ஸ்கில் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் கிங் நம்ம 6th லேயருக்கு வந்துட்டோம், ஸோ எல்லாருமே தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் கிங் சொல்கிறாரு. அந்த டைம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு யோசனை வருது, ஹீரோக்கு ஃப்ளாஷ்பேக் போகுது. ஸோ நம்ம ஸ்வாட் கிங் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு ஸ்வாட் அட்டாக்கை பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணியிருப்பார் இல்லையா, நம்ம ஏன் ஸ்வாட் கிங்கோடைய அட்டாக்கை காப்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு யோசனை வருது. அவங்க எல்லாருமே டைல்ஸ் ஹால் அப்படிங்கிற ஒரு ஹால்கிட்ட வந்துடுறாங்க. கீழே தான் நிற்கிறாங்க, ஏகப்பட்ட படிக்கட்டு இருக்கு. இந்த டைல்ஸ் ஹாலை பற்றி நிறைய பேர் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு லெஜெண்டரி கிங் ஆட்சி செஞ்சது, இங்கே ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது, இதில் கல்டிவேஷன் பண்ணால் நம்ம சீக்கிரமாக பவர்ஃபுல் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்வாட் கிங் பார்த்தீங்கன்னா தமிழா இந்த படிக்கட்டில் ஏறது மூலமா உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த், மைண்டு, ஸோ உங்களுடைய பவர்லாம் இன்க்ரீஸ் ஆகும். பட் இதில் ஒரே ஒரு டைம் தான் ஏறலாம்,
பார்த்துக்கோங்கப்பா, இதில் டாப் 10க்கு வரவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட் கிங் சொல்லி முடிச்சிடறாரு. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏற ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளுடைய சடாவும் முன்னாடி போகும்போது எங்கே போகிற அந்த டேல்ஸ் ஹால்லாம் எங்கேயும் ஓடி போயிடாது, இங்கே பார்த்தியா என்ன, இங்கே பெரிய பெரிய ஜீனியஸஸ்லாம் இங்கே வந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட மைண்டை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு, நீனும் அதுமாரி பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம சடாவும் மூ பிரின்சஸையும் உட்கார வச்சு மெடிடேட் பண்ண விட்டுறான் ஹீரோ. ஸோ நம்ம ஷார்ட் கிங்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவனும் அந்த மெடிடேட்குள்ளே போயிட்டானா, ஆனால் அந்த பெரிய பெரிய ஃபேமிலிலாம் இருக்கிறவங்கலாம் அவங்களுடைய மென்டல் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறைய ட்ரெஷர்ஸ்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்லேருந்து தானே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட் கிங்கும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷார்ட் கிங்கோட பவர் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணணும் முடிவு பண்ணி காப்பி பண்ண அக்செப்ட் பண்ணிடுறான். ஸோ அக்செப்ட் பண்ண அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா லோட் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கான். அவன் கையில் ஒரே ஒரு சோடு இருக்குது. அந்த சோடை வச்சு ஒரே அட்டாக்கை திருப்பி 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 அட்டாக் பண்ணி ட்ரைனிங் பண்ணுறான். கிட்டத்தட்ட அவனுக்கு 10 வருஷம் போகுது, 20 வருஷம் போகுது, கடைசியாக 40 வருஷத்தில், அதாவது ஒரு கேவனார ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த பவர் கிடைக்குது. அந்த பவர் வச்சு ஒரே ஒரு அட்டாக் பண்ணுறான். ஒரு மலையவே ரெண்டாக பொழக்கிறான். ஸோ எவன் அண்ட் எர்த் அண்ட் எவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் கிங் கிட்ட இருக்கிறத விட அந்த அட்டாக்கோட பவர் ஒரு 20% அதிகமாகவே ஹீரோக்கு கிடைக்கிது. ஹீரோ அதனுடைய சீனியர் பார்த்தீங்கன்னா என்னது இது, இவன் இவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான், ஐயோ அவங்கள பார்த்தீங்களா அவனா 200 ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டான் அந்த எல்லோ கலர் மண்டையன், இவனா இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சீனியரும் சொல்லிட்டு இருக்க. நம்மளுடைய ஷார்ட் கிங்கும் பார்த்தீங்கன்னா இவன் என்ன இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இது ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட் கிங்கும் சொல்லிட்டு இருக்கும்போதே நம்மளுடைய சீனியரோட வால் அதிர ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு மாஸ்டர் என்னுடைய சோட ஹார்ட் நடுங்க ஆரம்பிக்குது அப்படின்ட்டு அந்த சீனியர் சொல்ல, ஈவன் நம்மளுடைய ஷார்ட் கிங்கோடைய சோடு கூட அதிர ஆரம்பிக்குது. இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் என்ன சோட ஆட்டை கத்திக்கிட்டு இருக்கானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் நம்ம ஹீரோவை பார்க்க, இல்லை 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 இதெல்லாம் அந்த ஹாலோடைய பவராக இருக்கும், அதுதான் என்னமோ மாயாஜாலம் பண்ணது போலன்னு சொல்லிட்டு 2 பேரும் நினச்சிக்கிட்டு இருக்க. மாஸ்டர் அங்கே பாருங்கள் நம்மளுடைய ஜூனியர் பிரதர் படிக்கட்டில் ஏற போகிறாருன்னு நம்மளுடைய சீனியர் சொல்ல, நம்மளோட ஷார்ட் மாஸ்டரும் பார்க்குறாரு. பார்ப்போம் எவ்வளோ தூரம் ஏறுறான்னு சொல்லிட்டு. நான் வந்து 301 படிக்கட்டு ஏறியிருக்கேன், அங்கிள் ஜி வந்து 298 படிக்கட்டு ஏறியிருக்காரு, இப்போ ஜி நம்மளுடைய ஹீரோ எவ்வளோ தூரம் ஏற போகிறான்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சொல்ல, நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா போகிறான். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஸோ இதுக்கு முன்னாடி ஏறி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப மாயாஜலமாக இருக்குது, என் மைண்டையே கன்ஃபியூஸ் பண்ணுது, இதுவும் இல்லாமல் என்னுடைய ஒரு 4-5 மலையை தூக்கி வச்சுட்டு ஏறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த படிக்கட்டில் ஏறுறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஏறினவங்கலாம் ஹீரோக்கு பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா முன்னோக்கி போகிறான். ஃபஸ்ட்டு படிக்கட்டில் கால் எடுத்து வச்ச அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு இல்யூஷனுக்குள்ளே போயிடுறான். இல்யூஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷியோவஃபனோட ஹெட், ஹேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஃபேமிலி மேலே கையை வச்சிருப்ப, உன்னை சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வர. ஹீரோ பதிலுக்கு அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா நலிஃபை ஆகி 2 பேரும் தனித்தனியாக போயிடுறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அங்கிள் ஜியோடைய டீம் பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நிற்க, நம்மளோட ஷியோவஃபனோட ஹெட் ஒரே அட்டாக்ல அவங்கள 2 துண்டாக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷாக்கில் அழுதுகிட்டு இருக்கான், கோவத்தில் இருக்கான். அந்த டைம் ஹீரோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே இந்த மாதிரி இல்யூஷனுக்குள்ளே மாட்டிருப்பான் இல்லையா, இவன் பைத்தியம் மாதிரி சிரிக்கிறான். இவன் ஃபஸ்ட்லேயே இல்யூஷனில் போய் மாட்டிக்கிட்டானா என்ன, இவன் அவ்வளோதான் இனிமேட்லாம் 2வது கூட போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஈவன் நம்மளுடைய சீனியர் கூடமே சொல்லிட்டு இருக்கான், மாஸ்டர் இங்கே பார்த்தீங்களா அவன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே இருக்கான், அவ்வளோதான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சீனியர் சொல்லிட்டு இருக்க. காத்திருந்து பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட் மாஸ்டர் சொல்கிறாரு. ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ என்னால் முடியாது, எனக்கு கொன்று எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறேன், என்னையே கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஷியோவா ஃபேமிலியோடைய ஹெட்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த டீம் பார்த்திங்கன்னா ஹீரோக்குள்ளே இருக்கும் பார்த்திங்களா ஒரு ட்ரீ, டிவைன் ட்ரீ. அந்த ட்ரீ வந்து அந்த ஷியோவா ஃபேமிலியோடைய ஹெட்டை பார்த்திங்கன்னா போட்டு தள்ளுது. ஸோ அப்போ இதெல்லாம் இல்யூஷனா, இந்த ட்ரீ எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவும் சொல்ல, நான் ஏன் அப்படி சொன்னேன், என் கூட இருந்த எல்லாத்தையுமே அந்த ஷியோவா ஃபேமிலியோடைய ஹெட்டு கொண்டுட்டான், நான் ஏன் என்னையும் அவனை பழி வாங்குறத விட்டு நானும் சாக்க முயற்சி பண்ணேன், இல்லை இனிமேட்டு அப்படி பண்ணக்கூடாது, நான் எப்போவும் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னோக்கி போக ஆரம்பிக்கிறான்.